श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरसस्पतये नमस्सकीनां पुरोकानां चक्षुषे नमोदिवे नमप्रतिवे नमः। 571வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள். அந்த சிந்தனையில் இன்றைக்கு ஒரு அற்புதமான மணி விழா. இந்த வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகளை துவக்கி வைத்து வாராவாரம் இந்த சொற்பொழிவை நிகழ்த்திய இந்த விஷயம் நடந்துட்டுருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சன்னிதானத்தினுடைய துவக்கம், அந்த சன்னிதானம் தான் இங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்திருக்கிறது. அந்த வகையிலே தான் நாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரோம். இந்த அற்புத நாளிலே இன்றைக்கி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சன்னிதானத்தினுடைய திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க, மணி விழா அப்படின்னு அதை சொல்கிற வழக்கம். இந்த நல்ல நாளில் குரு லட்சணம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கோம். இப்போ ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும் என்பதாக ஆகமங்கள் ஒரு முறையை நமக்கு, ஒரு தியானத்தை சொல்லுகிறது. சிற்போ சாஸ்திரம் என்ன பண்ணோன்னா, எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தியானம் சொல்லும். இப்போ கணபதி அப்படின்னா ஒரு வடிவம் சொல்லும். யானை தலை, 4 கை இருக்கும், உட்கார்ந்துட்டுருப்பார், குழந்த மாதிரி கால் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி குருவுக்கு இலக்கணம், குருவுக்கு இலக்கணம் என்ன, குருவோட தியானம் என்ன? திருமூலர் மிக அழகாக சொல்கிறாரு, குருவே சிவம் என கூறினன் நந்தி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவார். அப்படி சொல்கிற பொழுது இந்த இடத்துல சிவாகமத்தில், ஆகமத்தில் ஒரு குரு தியானம், அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ அந்த குருவினுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம திருநாமத்தை சிந்திப்பதன் மூலமாகவே அறிய இருக்கிறோம். குருவனுடைய நாமத்தை சிந்திப்பதன் மூலமாகவே நாம் அறிய இருக்கிறோம். ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள அவருடைய பெயர். இதை ஞான திருநாமம் என்று குறிப்பிடும். சாஸ்திரம் 3 விதமான பேர் வைக்கும் ஒரு மனிதனுக்கு. இந்த அதுவும் துறவிகளுக்கு கண்டிப்பாக அந்த 3 நாமமும் உண்டு. இந்த நாமத்துக்கு என்ன பேர்? ஞான திருநாமம். தமிழில் சொல்லணும்னா இது ஞான திருநாமம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் யாராக இருந்தார்? அவருக்கு முன்னாடி ஒரு நாமாவளி இருக்கும் மொழியோ, ஒரு பேர் இருக்கும் மொழியோ. அதை தீக்ஷா திருநாமம்னு சொல்லுவாள். தீக்கை திருநாமம் தமிழில் சொல்லுவாள், தீக்ஷா திருநாமம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போவும் நம்ம உலகியல் வழக்கங்களில் பார்த்திங்கன்னா புக்காத்து பேர், பிறந்தாத்து பேருன்னு சொல்கிற மாதிரி பெண்களுக்கு, ஆண்களுக்கு இந்த அது பேர் என்ன, சந்தியாவந்தனம் அந்த மாதிரி உபநயனம் வரும்போது ஒரு பேர் சர்மான்னு வைப்பாங்க. அந்த மாதிரி துறவியர்கள் துறவு ஏற்கும் பொழுது, அந்த தீட்சை துறவு ஏற்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நாமம் கொடுப்பார்கள். அந்த நாமம், அவருடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் குமாரசுவாமி தம்பிரான். ஞாபகம் வச்சுங்க, இந்த பேரை உண்டியும் ஞாபகம் வச்சுங்க. நான் அதை பற்றி தான் இன்றைக்கி சிந்திக்க இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி அவர் என்னவாக இருந்தார்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறோம். அதுக்கு முன்னாடி அவர் என்னவாக இருந்தார் அப்படின்னா, மறைஞான சம்பந்தம்
அலர்மேல் மங்கை அப்படிங்கிற ஒரு தம்பதி, மறைஞான சம்பந்தம், அலர்மேல் மங்கை அந்த மாப்பி. அவளுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பேர் வேல்முருகன். அந்த குழந்தைக்கு பேர் என்ன? வேல்முருகன். இதுதான் அவருடைய பிள்ளை திருநாமம். இப்போ குருமகா சன்னிதானத்தினுடைய திருநாமம் பார்த்தோம். அவர் துறவியாக இருக்கும்போது அந்த திருநாமத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்த நிலையிலே அவர் பிள்ளை திருநாமம் பிறக்கும்பொழுது கூப்பிடுறதுக்காக அடையாளமாக ஒரு பேர் வச்சதை பார்த்தோம். இந்த 3 விஷயம் பார்க்குறோம். இதில் முதல் திருநாமம் என்ன அப்படின்னா, நல்லா கவனித்து பாருங்கள். மறை ஞான சம்பந்தம். என்னது? மறை ஞான சம்பந்தம். அப்பா பேர். இதெல்லாம் ஒருத்தருக்கு என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய விருப்பத்தினாலே தோன்றியது கிடையாது. இறைவன் அளித்த வர்றோம். எங்கள் அப்பா பேர், எங்கள் அம்மா பேர், நான் பிறந்ததெல்லாம் எல்லாருக்குமே. அதே மாதிரி இதெல்லாம் அவள் ஏற்படுத்த முடியாது. தீக்ஷா திருநாமம் வேணால் நம்ம வச்சுக்கலாம், ஆனால் எதை ஏற்படுத்த முடியாது? தாய் தந்தை பேரை. அதில் அவர் வார்த்தை சொல்கிறார் பாருங்க, மறை ஞான சம்பந்தம். அதுக்கு அடுத்த பேர் பாருங்கள், அம்மா பேரை பாருங்கள், அலர்மேல் மங்கை. ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிறதுனுடைய குறியீடு என்ன தெரியுமா? தாமரை தான். இந்த அலர்மேல் மங்கை அப்படிங்கிறது தாமரையை குறிக்கும். அலர்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த மலர் அப்படிங்கிறது பூசணையின் அடையாளம். மலருங்கிறது பூசணையின் அடையாளம். ஏதோ நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீர்கள், எனக்கு புரியல அப்படின்னு. அபிராமி கையில் தாமரை இருக்கும், மனோன்மணி கையில் ஒரு கையில் தாமரையும் இன்னொரு கையில் அச்சமாலையும் இருக்கும். அது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மலரை கையில் எடுத்தால் பூஜை பண்ணுறதுன்னு அர்த்தம். ருத்ராட்சத்தை கையில் எடுத்தால் ஜபம் பண்ணுறான்னு அர்த்தம். அம்பாள் 2ம் பண்ணினவன். காஞ்சிபுரத்தில் பூஜை பண்ணுறா, அப்படி தானே? தவக்கோல காமாட்சியாக மாங்காட்டில் தபஸ் பண்ணுறா, கையில் அச்சமாலையோடு இருப்பா. அப்போ இந்த தாமரை எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், சிவபூசணை முறையை குறிக்கிறது, பூசண முறையை குறிக்கிறது. அலர்மேல் மங்கை அப்படின்னு தாயார் திருநாமம் பூசணையை குறிக்கிறது. அலர்மேல் மங்கை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது சொல்லலாம் பாருங்க, மறை ஞான சம்பந்தம். இந்த உடல் ஜட சம்பந்தம். ஞாபகம் வச்சுங்க, இந்த உடல் என்னது? ஜட சம்பந்தம். இது உள்ள ஒரு சித்து இருக்கு, ஞானம். அந்த ஞானம் எதனால் வருகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு எதனால் ஞானம் வருதுன்னா, நான் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டேன் பார் ஒருத்தர், கேட்டு தெரிஞ்சுட்டேன் பார் ஒருத்தர், நான் நுகர்ந்து பார்த்து தெரிஞ்சுட்டேன், நான் ருசித்து சாப்பாடெல்லாம் ருசித்து தெரிஞ்சுட்டேன், அப்படி தீண்டி தெரிஞ்சுட்டேன். 5 புலன்களினாலும் பெறக்கூடியது ஞானம். அப்போ அந்த 5 புலன் மாத்திரம் இருந்தால் போருமா அப்படின்னா, அது உள்ளுக்குள்ளே என்ன வேணும்? மனம். இந்த 5ஐயும் இணைக்கின்ற மனம் வேண்டும். அந்த மனம் இருந்தால் போருமானா ஞானம் வந்துடுமானா, அது உள்ள உயிர் இருக்கணும். இந்த உயிர், இந்த மனம், இந்த புலன், அது உலகியல் பொருளோடு சேருகிற செயற்கை, வெளியில் இருக்கக்கூடிய பொருள். இது 4ம் ஒரே நேர்கோட்டிலே சந்திக்கிற பொழுது மனிதனுக்கு தோன்றுவது எது? ஞானம், அறிவு. இந்த ஞானம், இந்த 4ல் 1 குறைச்சலாக இருந்தால் கூட ஞானம் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணு தெரியலன்னா கண்ணு சம்பந்தமான ஞானம் வராது. காதுக்கு கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஞானம் என்ன வராது? வராது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 5 புலன்களின் வழியாக, மனதின் வழியாக, உடல் இருந்தால் தான் 5 புலன், தலை இருக்கும். இந்த 5 புலன் இருந்தால் தான் மனம் இருக்கும். மனம் இருந்து சரியாக வேலை செஞ்சாதான் அதுக்கு அடுத்தது என்னது? உயிர். இந்த உயிர், இந்த மனம், அந்த புலன், அந்த புலனினாலே பற்றி அறியப்படுகிற பொருள், இது 4ம் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது மாத்திரம்தான் என்ன இருக்கும்? ஞானம்னு ஒன்று வரும். இதை ஞான சம்பந்தம்னு சொன்னான். இதுக்கு பேர் என்ன? ஞான சம்பந்தம். இந்த உலகத்துக்கே முதல் தமிழில் வேதத்தை இறைவனே கொடுத்த வரம் ஞான சம்பந்தம். சீர்கேழி அப்படி தானே?
அந்த சீர்காழியில் என்ன இருக்கு? ஞான சம்பந்தர். அவனுக்கு வச்சிருக்கிற பேரை பாருங்கள், ஞான சம்பந்தன். ஞானத்தோடு சம்பந்தமாகும், சிவபெருமானோடு தொடர்பு கொள்ளுகின்ற பண்பிற்கு ஞானம் என்பது பெயர். ஞான சம்பந்தம்னா அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, மறை ஞான சம்பந்தம்னார். என்னது மறை அப்படின்னா? மறைனா வேதம்னு அர்த்தம், மறைனா ஆகமம்னு அர்த்தம். ஆகம அறம், வேத அறத்தின் வழியாக தோன்றுகிற ஞானத்தின் தொடர்புடையதாகிற பண்பு அப்படின்னு தான் மறை ஞான சம்பந்தம். பூஜையின் வழியாக மனிதனுக்கு கிடைப்பது ஞானம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இப்படிதானே? இந்த 4 பயனையும் தரக்கூடிய அந்த பூஜைக்கு உதவுவது மலர். இந்த இரண்டும் ஒரு அற்புதமான ஒரு ஞான வேலை நமக்கு பரிசாக வழங்கி இருக்கிறது. தாயாருடைய பேரும் தந்தையாருடைய பேரும் எவ்வளோ அழகு பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக நான் ரொம்ப எல்லாம் பேசலை, வெறும் பேரை ஒண்டி தான் நான் சிந்திக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்கள், வேல்முருகன்னு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர்? வேல்முருகன். நம்ம எல்லாம் இந்த வேல் என்கிற ஆயுதம் இருக்குல்ல, அது முருகனிடத்து மட்டுமே இருக்கக்கூடிய, வேறு எந்த சுவாமிக்கும் இல்லாத ஒரு ஆயுதம். வேலுங்கிறது என்ன? முருகனுக்கு மாத்திரமே சம்பந்தம், வேறு எந்த சாமிக்கிட்டையும் வேல் என்ன இருக்காது, இருக்காது. இப்போ சூலம் மாரியாத்தாலும் வச்சுருக்கோம், பைரவரும் வச்சுருப்பார், சிவனும் வச்சுருப்பார். உடுக்க நடராஜாவும் வச்சுருப்பார், பைரவரும் வச்சுருப்பார், பிக்ஷாடனும் வச்சுருப்பார். அது மாதிரி வேல் அப்படின்னா முருகன் வச்சுருப்பார், முருகன் வச்சுருப்பார், முருகன் வச்சுருப்பார். புரியல இப்போ என்ன சொல்கிறேன்னு? இப்போ வேலுங்கிறது என்னது? சிறப்பு ஆயுதம், முருகனுக்கு உரிய ஆயுதம். இதை என்ன புராணங்களில் சொல்கிறாங்கன்னா, அந்த முருகனுக்குரிய ஆயுதத்தை என்ன சிறப்பு சொல்கிறாங்கன்னா, சூரபத்மனை அழிக்க போகும்போது அம்பாள் தன்னுடைய வடிவத்தை, சின்ன குழந்தை போகிறதுன்னு தன்னுடைய வடிவத்திலேருந்து ஒரு சக்தியை உருவாக்கி அப்படியே வேலாக கொடுத்தாலாம். அபர சக்தி. என்னது? அபார சக்தி இல்லை, அபர சக்தி. அபர சக்தின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வேல் வேற இல்லை, அம்பாள் வேற இல்லைன்னு அர்த்தம். அந்த வேல் வேற இல்லை, அம்பாள் வேற இல்லைன்னு அர்த்தம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த 3 பண்பையும் ஒருங்கே உடையது வேல். நன்றாக ஞாபகம் வச்சுங்க. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இதற்கு மிக அழகாக விளக்கம் கொடுத்திருப்பார்கள் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். இந்த வேலுக்கு அந்த வடிவத்தை குறித்து மிக அழகாக சொல்லுவார். ஆழ்ந்த அறிவு, அகன்ற அறிவு, நுண்ணிய அறிவு என்பதாக மிக அழகாக பேசியிருப்பார். அந்த மாதிரி இப்போ வேல் என்பது முருகனுடைய ஆயுதம்னு சொல்லிட்டோம். அந்த ஆயுதம் எது அப்படின்னா சக்தியினுடைய வடிவானது. அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னா இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அதனால தான் 3 டைமண்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம முருகனுக்கு சாத்தியிருக்கு பாருங்கள். இந்த வேல் ஓரிலை வேல், அந்த வேல் மூவிலை வேல், அந்த வேல் வெறும் வேல். ஓரிலை வேல், மூவிலை வேல், வேல். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான சொல்லு. இந்த நம்ம சுவாமிக்கு சாத்தியிருக்கோம், வைத்தியநாத சுவாமி சாத்தியிருக்கு பாருங்கள் இந்த வேல். இப்போது பேரை பாருங்கோ, வேல். அந்த வேலுக்கு ஆயுதம். இப்போ வேல்னா சக்தி, அப்படி தானே? அந்த வேலை வைத்து கொண்டிருக்கிறவன் இல்லாமல் அந்த வேல் இருக்காது. வேல் இல்லாமல் முருகன் இருக்க மாட்டார். அவரோட தனி அடையாளம் அது. அதனால் முருகன் அப்படின்னா வேல் முருகன் என்பது பிள்ளை திருநாமம். என்னது? வேல் முருகன். நம்ம குருஞான சம்பந்த, நம்ம மறைஞான சம்பந்த அப்படிங்கிற அலர்மேல் மங்கைக்கு பிறந்த வேல்முருகன் பிள்ளை திருநாமம். இப்போ இருக்கக்கூடிய மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பிள்ளை திருநாமம் என்னது? வேல் முருகன். இந்த முருகன் அப்படிங்கிறவன் தமிழ் கடவுள். நல்லா ஞாபகம் வச்சோம். முருகன் குன்றுதோராடல் அவர் தான், அப்படி தானே? முருகன் அப்படின்னு. இப்போ முருகனையும் வேலையும் இணைச்சி ஒரு பேர் வச்சுட்டா. அது என்னவா இருக்கு அப்படின்னா அம்மா புள்ள. வேலுங்கிறது யாருடைய வடிவம்? இந்த இடத்துல யாரை சொல்லணும்? அம்மா. வெளிப்படையாக இருக்காள் அம்மா? இல்லை. எதில் இருக்கா? அந்த கையில் இருக்கா, அந்தர்கதமாக இருக்கா, அப்படி தானே? நான் இதை திருப்பி கேட்பேன் உங்கள்கிட்ட. அந்தர்கதமாக வேல். அந்த வேலை கையில் வைத்திருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு திருநாமம். சரிதானா? இதுக்கு இதான் பொருள். அப்போ அந்த வேலுக்கு பொருள் அம்பாள். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு பேராற்றல், சக்தி,
இச்சாசக்தி நினைவாற்றல், கிரியாசக்தி செயலாற்றல், ஞானசக்தி அறிவாற்றல் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஸ்ரீமத் குமாரசுவாமி தம்பிரான் அப்படிங்கிறது அவருடைய துறவு திருநாமம். தீட்சை எடுத்துகிட்டு போது தீக்ஷா நாமம்னு சொல்லுவோம். இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போடுவான், தம்பிரான் எல்லாருக்கும் போடுவான். இப்போ அவரது மாத்திரம் தனி அடையாளமாக எடுக்கணும்னா என்ன வேணும்? குமார் அப்படின்னு, குமார அப்படின்னு. வடமொழியில் காளிதாசனை மாதிரி ஒரு கவிஞனே கிடையாது. அதனால் பரமேஸ்வரன்கிட்ட போய் கவிஞர்கள் பேர் சொல்லுன்னா காளிதாசான்னு கையை விட்டுட்டாரான். யார்? பரமசிவன். செவி வழி செய்தி எவ்வளோ அழகு பாருங்கள். காளிதாசனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. அதுக்கடுத்தது பேர் சொல்ல வரலையா, அதனால் அனாமிகான்னு இந்த விரலுக்கு பேர். அவனுக்கு ஒப்பானவனும் மிக்கானவனும் வடமொழியில் என்ன இல்லை, அவன் ஒரு மகா காவியத்தை எழுதினான். முதல்ல சொன்னது தமிழ், இப்போ சொல்கிறது வடமொழி. வடமொழினா காளிதாசனை பேசாமல் இருக்க முடியாது. 5 மகா காவியம். ரகுவம்சம், குமார சம்பவம் அப்படின்னு ஒன்றுத்துக்கு பேர் வச்சான். அவன் வச்சது தான் இந்த குமார சம்பவம் அப்படிங்கிறது ஒரு மகா காவியத்தோட பேர். இந்த குமாரங்கிற வார்த்தை வடசொல். சரி, இப்போ நம்ம அதை மாற்றி குமாருங்கிற மாதிரி வச்சுருக்கோம். கொஞ்சம் நம்ம இப்படியும் பேசுவோம் அப்படியும் பேசுவோம். நம்ம பேர் வச்சா கூப்பிட்றத குறைச்சி கூட கூப்பிடுவோம். அதான் ஒரு எழுத்து 2 எழுத்தை கட் பண்ணி கூப்பிடுவோம். இல்லை நீட்டல் ஒலி, இல்லை குறுக்கல் ஒலி. பேரில் நிறையா பேர். விச்சுக்குட்டின்னு ஒருத்தருக்கு பேர். விஸ்வநாதன் என்ன மாதிரி தெரிஞ்சிருக்கு பாருங்கள். நான் எந்த வியாக்கரண விதியும் சொல்ல முடியாது, எந்த வியாக்கரண விதியும் இதுக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அப்புறம் இச்சுக்குட்டின்னு ஒருத்தருக்கு பேர். இதுக்கும் வியாக்கரண விதியெல்லாம் எனக்கு தெரியாது. அது செல்ல பேர் மாறி 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 என்ன வந்துடும், இதில் வந்துடும். அந்த மாதிரி இங்கே குமாரங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்கிறான் காளிதாசன், என்ன அர்த்தம் சொல்கிறான் அப்படின்னா, குத்சிதா மா ராதி இதி குமாரஹா அப்படின்னும். குத்சிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆணவ மலம்னு அர்த்தம். குத்சிதம்னா என்ன? ஆணவ மலம். எல்லா மலத்துக்கும் அடி, பேஸ் அதான் குத்சிதம் அப்படின்னா தாழ்ந்த மட்டமான. மாரஹா அப்படின்னா கொல்றதுன்னு அர்த்தம். மாரஹானா கொல்றவன் அர்த்தம். குத்சிதா மா ராதி வராமல் தடுக்கிறதுன்னு அர்த்தம். தீயவைகளை வராமல் தடுக்கின்ற பண்பை கொண்டதனால் குமாரஹா என்று பெயர். எது தீயது அப்படின்னா ஆணவ மலம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாரஹா ஒடுக்குவது, மாரஹா அழிப்பதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மிக சிறப்பாக ஒரு வேலை பண்ணுற பாருங்க. குமாரங்கிற பேரில் ஒரு ரகசியம் இருக்குது பாருங்க. ஆணவ மலம் இருக்குல்ல, அது வாழாது, வளராது, அழியாது. என்னது? வாழாது, வளராது, அழியாது நிற்கின்ற பண்பு தான் மாரஹா. மாரஹான் மன்மதனுக்கு பேர். மார ஜில்லோக அப்படின்னு ஜஜ்ஜனஹா அப்படின்னு ரொம்ப அழகாக அமரம் பேசுகிறது மன்மதனை பற்றி. அந்த மாரஹா அப்படின்னா மன்மதனை கொன்று பிறந்தவன். மற்றவா எல்லாருமே உலகத்தில் மன்மதன் இல்லாமல் சிருஷ்டி இருக்காது. ஆசைக்கு பிறந்தது வேற, ஞானத்துக்கு பிறந்தது வேற. குமாரஹா. இந்த முருகன் ஒண்டி தான் அவனுடைய பிறப்பில் சிறப்பு. என்னன்னா எடுத்த உடனே மன்மதனை கொன்று பிறந்தவன். உலகத்தில் லோகத்தில் இருக்கிற பிறப்பு எல்லாமே மன்மதனால் பிறந்தது, அப்படி தானே? ஆனால் அவன் மன்மதனை கொன்று பிறந்தவன். குமாரஹா அப்படி தானே? அந்த பேர் எவ்வளோ அழகாக வச்சுருக்கான் பாருங்க. மன்மதனை கொன்று பிறந்தவன், ஆசையை கொன்று பிறந்தவன். ஆசையே இருக்காது. நம்ம தர்மயாதீன கோயில், அந்த கோயில் அம்பாளுக்கு பேர் என்ன தெரியுமா? சுவாமி பேர் காமதகனமூர்த்தி. அம்பாள் பேர் என்ன தெரியுமா? ஞானாம்பிகா. காமத்தை கொல்லுவது ஞானம்தான். அதனால் ஞானாம்பிகா அம்பாளுக்கு பேர். எதுக்கு சொல்கிறேன்னா குமார, இந்த குமாரங்கிற பேர் இப்போ நம்ம தெரிஞ்சுட்டோமா? இந்த குமாரகனா குத்சிதம் மா ராதி குமாரஹா. தீயவைகளை அழிக்கிற, தீயவைகளை ஒடுக்குகிற. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சூரபத்மனுங்கிற காத்திரத்தை அழித்தார். அந்த காத்திரம் இல்லை, வேளாவும் மயிலாவும் மாற்றி அவரே என்ன பண்ணிட்டார், அவனுக்கு ஞானத்தை கொடுத்து வச்சுட்டார். அப்போ அழிச்சதா சொன்னால் அர்த்தமா இல்லை ஒடுக்கினதா அர்த்தமா?
மிக அழகாக அதை பயன்படுத்தினார். அதனால தான் ராவணனை மாலை வென்ற பெருமாளின் மருகோனே அருணகிரிநாதர் எவ்வளோ அழகாக குத்தி காட்டுறாரு பாருங்க. ராவணனை மாலை வென்ற, அவன் அழிச்சான் முழுக்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, மாலை வென்ற. இவர் என்ன வென்றார், ஆனால் மாலை வைக்கலை. அவருடைய முருகனுடைய வெற்றியினுடைய சிறப்பு அது. மிக அழகாக வேளாவும் மேலாவும் என்ன பண்ணிட்டுருக்காரு, வச்சுருக்கார். மயில் மேலே முருகன் மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும், அவன் எதிரி. அதனால் ஆணவ மலத்தை மிக அழகாக நீக்கிய பண்பை சைவ சித்தாந்தம் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், அந்த ஆணவ மலம் அது இல்லைன்னா சிவத்தோட பண்பு இந்த ஆன்மாவுக்கு வரும். இந்த ஆணவ மலம் தடுத்தது, சிவத்தோட பண்பு இந்த ஆன்மா விட்டு மறையும். அந்த 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 விஷயந்தான் இந்த குமார அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா நெற்றிக்கண், இந்த நெற்றிக்கண்ணிலேருந்து வந்தவன் அவன். அதனால் நெற்றிக்கண்ணு சிறப்பு இந்த சுவாமிக்கு. அதனால் குமார சுவாமின்னு வச்சார். மன்மதனை தகனம் பண்ணும்போது அவர் கண்ணு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியஜோதம், அதோமுகம்னு 6வது முகம். இந்த எல்லா முகத்தினாலேயும் தோன்றினவன், நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவன், நெற்றிக்கண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். அந்த நேத்திரம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், சீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இந்த பரமாச்சாரிய சுவாமிகள்ங்கிறவா ஆத்ம விஞ்ஞானம் சிவ விஞ்ஞானத்தை சொல்கிறதுக்கு பாரம்பரியமாக பீடத்தில் வரவான்னு அர்த்தம். ஆத்ம விஞ்ஞானம் சிவ விஞ்ஞானம், அதனால் பரமாச்சாரியம். ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள்னு அர்த்தம். சாதாரணமாக ஆச்சாரியன்னு சொல்லுவோம். ஆச்சாரியனுக்கு மேலே ஆச்சாரியன் இருந்தால் பரமகுரு பரமேஷ்டி குருன்னு சொல்கிற மாதிரி ஆச்சாரியர்களுக்கும் ஆச்சாரியம், பரமாச்சாரியர்கள்னு சொல்கிறது. சீலஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா 25,000 ஸ்லோகம் படித்தா சமய தீட்சை ஆகமத்தில், 50,000 ஸ்லோகம் படித்தா விசேஷ தீட்சை, 75,000 ஸ்லோகம் படித்தால் நிர்வாண தீட்சை, 1,00,000 ஸ்லோகம் ஆகமத்தில் படித்து அதனுடைய அனுபவத்தை அறிவை முழுவதுமாக கற்றவர்கள் சீலஸ்ரீ. நல்லா ஞாபகம், அதுதான் ஞான திருநாமம்னு சொன்னேன். இந்த பேரே என்ன வருது பாருங்கள். ஆகமத்தில் அவ்வளோது படிச்சிருக்காங்க. முனைவர் பட்டம் ஞாபகம் வச்சுங்க. அவர் முனைவர் பட்டம் பெற்றவர். அதனால் சொல்கிறது நமக்கு ஈஸி, புரியறதுங்கிறது. ஒரு ஞானிக்கிட்ட போய் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். உலகியல் அறிவும் ஞானியர் அறிவும் வேறு வேறு. அந்த ஒரு தளத்துக்கு வந்தவா தான் பேச முடியும். பேசினாலும் அது புரியும், அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி இங்கே சீலஸ்ரீ மாசிலாமணி அப்படின்னு அந்த ஸ்ரீங்கிற வார்த்தை இருக்குது பார்த்துவா, அது சிவபெருமானை குறிக்கும், விஷத்தை குறிக்கும், அமிர்தத்தை குறிக்கும். ஸ்ரீக்கு என்ன அர்த்தம்? சிவபெருமான், விஷம், அமுதம். சீலஸ்ரீ ஆணவ மலமாகிற விஷத்தை பயனறச் செய்பவரும், இறை அருளை தன்வயத்து எப்பொழுதும் நிறுத்திய பண்பும், பிறர் உள்ளத்துள் நிறுத்துகிற பேராற்றலும் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஸ்ரீ. அவளுக்கு உண்டான ஸ்ரீக்கு மீனிங் இது. ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்திருக்கார், அவர் தான் முதல் குரு. ஸ்ரீகண்டம் அனந்தஞ்ச அந்த குரு பரம்பரை அந்த ஸ்ரீ. அதுக்கு அடுத்தது பாருங்கள், மாசிலாமணி அப்படின்னா நம்ம சென்னையை எடுத்த திருமுல்லை வாயில்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சுந்தரர் 2 கண்ணும் இங்கே பொய் சொல்லிட்டார்னு 2 கண்ணும் போக அந்த ஊரில் போய் பாடுறாரு. அவர் உள்ளே இருக்கியான்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் எதுவும் பேச மாட்டேங்கிறார். அந்த சாமிக்கு பேர் என்னென்னா, அந்த ஊரில் ஒரு ராஜா வந்திருக்கான். அவன் சாதாரணமாக பாடின்னு பேர். பாடினா என்னென்னா தளம் அமைச்சு தங்கி இருக்கிறது. போர், அந்த மன்னன் போர் நடத்துகிற யுத்தத்தோட எல்லாருமா சேர்ந்து தங்கி இருக்கிற இடத்துக்கு பேர். அப்படி தங்கி இருக்கும்போது அந்த இடத்துல தங்கியிருக்கா, அது குதிரை காலில் சிக்கியிருக்கா, அதை பிடிச்சி வெட்டிவிட்டான். வெட்டினோன்னா அதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அதுலேருந்து அந்த லிங்கம் வந்திருக்கு. இந்த மாசிலாமணீஸ்வரர் கதை. அவர் தலையில் ரத்தம் வந்தோன்னா பயந்து தன்னோட கழுத்தை தான் வெட்டிக்க போகிறான். சுவாமியே வெளிப்பட்டு பயப்படாத மாசிலாமணி நான் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி நின்ற ஊர் திருமுல்லை வாயில். சுவாமியோட பேர் மாசிலாமணி. மாசிலாமணின்னா என்ன அர்த்தம்னா, மாசு உடைய மணி ஆத்மான்னு அர்த்தம். ஆணவ மலத்தோடு கூடினது. இந்த ஆணவ மலத்தை மாத்திரம் சீவி 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 இந்த ஞானம் எடுத்துட்டா அந்த கரியிலேருந்து வைரம் தோன்றா மாதிரி என்ன வருது, ஒரு பிரகாசம் உள்ளேருந்து வெளியில் வருது. அதனால் மணித்தன்மை. மாசிலாமணின்னா ஆன்மாவை குறிக்கும். ஆணவ மலமற்ற ஆன்மா சிவத்தை குறிக்கும். சிவன் தன்னைத்தானே சொல்லிக்கொண்ட பேர் மாசிலாமணி, சுயம்பு. அந்த மாசிலாமணி
தேசிக அப்படின்னா தேசிகனா வழிகாட்டுறவான்னு அர்த்தம். தேசிகானா வழிகாட்டுறவான்னு அர்த்தம். பரம பவித்திரம்னு அர்த்தம். சிகான்னா அக்னிக்கு தோஷமே கிடையாது, பரம பவித்திரம். தேசிக ஞான சம்பந்த, ஞானத்தோடு தொடர்புடைய பரமாச்சாரிய சுவாமிகள் தன் உடலுக்கு தன் உடலை, தன் உள்ளத்தை, தன் அறிவை, தன் எண்ணத்தை, தன் ஆன்மாவை இறைவனிடத்து ஒப்படைத்து தான் செத்த பிணமாக வாழுகிற சந்நிதியாக இருக்கக்கூடிய பண்பு தான் ஞான சம்பந்தம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது எல்லாமே இப்போ அங்கே போயிடுது. ஞான சம்பந்த அப்போ தான் பரமாச்சாரியாலாக முடியும். இப்போ அவள் பேசுகிற வாக்கு சுவாமியோட வாக்கு, அவள் சிந்திக்கிற சிந்தனை சாமியை பற்றி சிந்தனை. அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் ஆச்சா, இந்த கோயிலில் விளக்கேற்றியாச்சா அப்படின்னா, அப்போ முழுவதுமாய் உலகியல் பண்பு நீங்கி, முழுவதுமாய் காயப்பண்பு, இந்த உடல் பண்பு நீங்கி, முழுவதுமாய் ஞானப்பண்பு, தன்னை ஆன்மாவாக உணர்ந்து அதிலே சிவனை உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணுகிற அந்த பண்பு, இது அவரோட பேர். அவ்வளோதானே. இப்போ ஆகம தியானம் பார்ப்போம். ஆகம தியானம் என்ன சொல்லுதுன்னா, சதுர்புஜம் திரிநேத்ரஞ்ச அவ்யக்தம் அர்த்த விக்கிரகம் அந்தர்கத லலாடாட்சம் அந்தர்கத புஜத்வயம் அந்தர்கத பராசக்திம் வந்தே தேசிக விக்கிரகம். தேசிக விக்கிரகம்னா குருவனுடைய தியானம். குரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சிவாகமம் மிக அழகாக பேசுகிறது. எப்படி பேசுறது அப்படின்னா, சதுர்புஜம் 4 கைகள் இருக்கிறது குருவுக்கு, திரிநேத்திரம் 3 கண்கள் இருக்கிறது குருவுக்கு, அவ்யக்தம் அர்த்த விக்கிரகம். அந்த வார்த்தையை என்ன கவனிக்கணும், அவ்யக்தம் அர்த்த விக்கிரகம். அதில் பாதி வெளிப்பட்டும் பாதி மறைந்தும் இருக்கிறது. அவ்யக்தம்னா விதைக்கு பேர், வியக்தம்னா மரத்துக்கு பேர், அவ்யக்தம்னா எள்ளுக்கு பேர், வியக்தம்னா எள்ளு செடிக்கு பேர். புரியுதா? அவ்யக்தம்னா என்ன, நுட்பமான பொருள். வியக்தம்னா வெளிப்பட்டு. அவ்யக்தம் அர்த்த விக்கிரகம். அர்த்த விக்கிரகம்னா இப்போ நான் 3 லட்சணம் சொல்கிறேன், அதில் பாதி மறைஞ்சிருக்கு, பாதி வெளிப்படையாக இருக்குது. அதில் எது வெளிப்படையாக இருக்குது? 2 கை வெளிப்படையாக இருக்குது. மாசிலாமணி ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரியாருக்கு எத்தனை கை? 2 கை. நம்ம பார்க்குறோம் லோகத்தில், அவர் சாமி கும்பிட்றத நம்ம பார்க்குறோம். அப்படி தானே, நேரடியாகவே பார்க்கலாமே, இந்த படத்துல எல்லாம் பார்க்கலாமே அவர். அப்போ 2 கையில் இருக்குது. அதே மாதிரி 2 கண்ணு தெரியுது. அவ்யக்தம் அர்த்த விக்கிரகம் பார்க்குறார் நம்மளை, அப்படி தானே. அந்தர்கத பராசக்தி. என்னது? அந்தர்கத பராசக்தி, உள்ளே மறைக்கப்பட்ட பேராற்றல். இப்போ நன்னா கவனிச்சுங்கோ. இப்போ இந்த தியானத்தின்படி அந்தர்கத பராசக்தி அப்படின்னா வேல்முருகன். அந்த வேல் யாரா இருக்கா? சக்தி. அந்த சக்தி ஸ்வரூபமாக இந்த குருவினுடைய இடத்திலே ஒடுங்கி எல்லாவற்றையும் செய்கிற பேராற்றல், ஞானத்தை செய்கிற பேராற்றல், அருளை வளர்க்கிற பேராற்றல் அப்படிங்கிற சக்தியா அம்பாள் ஒடுங்கி எங்கே இருக்கா? வேல்முருகன் அந்த நாமாவில். அந்தர்கத பராசக்தி. அந்தர்கத லலாடாட்சம், இந்த நெத்திக்கு நேராக ஒரு கண் இருக்கே, அதுதான் ஞானக்கண். அந்தர்கத லலாடாட்சம், அதுதான் குமார சம்பவம். அந்த பேரை பாருங்க, அவன் நெத்திக்கண்ணில் பிறந்தவன். அந்தர்க, அது மூடி தான் இருக்கும். சுவாமி திறக்கும்போது தான் அதுலேருந்து வரும், திருப்பி மூடிடுவார். எல்லா நெத்திக்கண்ணையும் திறக்க மாட்டோம். அதனால தான் வைத்தீஸ்வரன் கோயிலில் கூட முன்னாடி கண்ணாடி வச்சுருப்பா பாருங்க. இந்த நேர்பார்வை ஆகாது. நந்தி ஒண்டி தான் அந்த நேர்பார்வையை பார்க்கலாம். அதுவும் ரௌத்திரமாக இருந்தால் அவரும் சுருங்குவார், அவ்வளவு வல்லமை. அதனால தான் அந்தர்கதம், மறைக்கப்பட்ட லலாடாட்சம். அந்தர்கத லலாடாட்சம் குமாரங்கிற பதத்தில் இருக்கு. அந்தர்கத பராசக்தி வேல்முருகன்கிற பதத்தில் இருக்கு. சதுர்புஜம் அப்படின்னு சொன்னார். சன்னிதானம்லாம் நம்ம எல்லாரும் 2 கை தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவள் 2 கை வணங்குகிறார்கள். எல்லாரும் இல்லறத்தான் வணங்குவதற்கும் துறவரத்தார்கள் மடாதிபதிகள் வணங்குறதுக்கு என்ன வித்தியாசம்னா, அவள் லோகம் என்ன இருக்கணும்னு சாமி கும்பிட்றான். இந்த வணக்கம் சரி, அவள் கையில் என்ன இருக்கு? இன்னும் 2 கை இருக்கு இல்லையோ, அந்த இருக்கதான் லாடாட்சம். அந்த கையில் என்ன இருக்கு அப்படின்னா திருவருட்பணி. என்னது? திருவருட்பணி. அந்த திருவருட்பணி செய்வ ஒரு பேர் ஆற்றல். அதனால தான் ஆதீனம்னா, அதீனம் இது ஆதீனம். தீனம்னா ஏழைன்னு அர்த்தம், ஆதீனம்னா பணக்காரன்னு அர்த்தம். அருட்செல்வம், ஒரு கையில் அருட்செல்வம் இருக்குது,
சாதாரணமாக பணம் இருக்கிறவாள்லாம் திருப்பணி பண்ண முடியாது. ஒரு கோயிலை கட்டிவிட்டு ஒரு ராஜா சொல்கிறான், இந்த முடி எனக்கு சமர்ப்பணம், இதை முழுசாக கட்டி முடிங்கிறான். இதில் நடந்த ஆர்கியாலஜி எவிடன்ஸ் பூர்வமாக இருக்கேன். அந்த கோபுரத்தை கட்டி முடிக்க முடியல அவனால். அப்போ அருட்பணி செய்வதில் உள்ள வல்லமை, அந்த அருட்பணியை ஒரு கரமாக பெற்றிருக்கிறார்கள். அருட்பணி அருள்வதை ஒரு கரமாக பெற்றிருக்கிறார்கள். அருட்பணி வேறு, அருள் வேறு. ஏன்னா ஒரு ஞானி எதை வளர்க்குறா, இந்த சைவ மடங்கள்லாம் எதை வளர்க்குறது அப்படின்னா, கோயில்களை, மடங்களை, அதிலே சொல்லப்பட்ட அறங்களை வளர்க்கிறது. மனித மனம், மனித உடல், மனித காயம் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே தாங்காது, 100 வருஷத்துக்கு மேலே தாங்காது. ஆனால் தன்னுடைய ஆற்றலை கொண்டு கோயில்களை வளர்க்கிறார்கள். அதனால அருட்பணியினுடைய ஆற்றல் அவரிடத்திலே இருக்கிறது. அதற்கு உண்டான செல்வம் அவரிடத்திலே இருக்கிறது, அருட்செல்வம். அதை தான் அந்தர்கத புஜத்வயம், சதுர்புஜம் திருநேத்திரஞ்ச அவ்யக்தம் அர்த்த விக்கிரகம், அந்தர்கத லாடாட்சம், அந்தர்கத புஜத்வயம், அந்தர்கத பராசக்திம், வந்தே தேசிக விக்கிரகம் அப்படின்னு ஒரு குருவிற்கு இலக்கணமாக அவருடைய பெயரிலேயே அமர்ந்து, அப்படியே அந்தந்த பெயருக்கு அவள் தானே பொருள், அவாவா ஒரு பேர் வச்சுருக்கேன், அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா அவா அது அதுவா ஆறா, அப்படி தானே, அதுவாக தானே நம்மலாம் இருக்கோம். அதே மாதிரி அந்த பெயருக்கே குருவின் இலக்கணத்தை கொண்டு விளங்குகிற அந்த குருமகா சன்னிதானத்தை நாம் எல்லாம் சிந்தித்து பேரருளுக்கு பாத்திரமாகும்படியாக பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக பல்துறை நோக்கில் ஆலயம் அறிவியலை பற்றி சிந்திப்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.